கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் and welcome to சினிமா செய்திகள். இந்த வாரமோ சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். ஒரு ஹீரோவின் சினிமாக்கள் சீரான வரவேற்பையும் வெற்றியையும் அடைஞ்சா அது எல்லோருக்குமே பயனுள்ளதா இருக்கும். ஹீரோ உதயநிதி ஸ்டாலின் அறிமுகமான ஒரு கல் ஒரு கண்ணாடி படம் முதல் நிமிர் வரை பிரம்மாண்டமான வெற்றியையும் சீரான வரவேற்பையும் அடைஞ்சுக்கிட்டு வருது. இவர் பிரியதர்ஷன் இயக்கத்தில் நடித்து வரும் 26ஆம் தேதி வெளிவர இருக்கும் திரைப்படம் நிமிர். இந்த படத்தின் மேலும் சிறப்புகளை பார்க்கலாம். That the kind of support we have done, and I still remember when I finished the film, we did it in 36 days at one stretch, and when I finished today, I said, called my assistant and asked, is it true that the film is over? Or in Nimpo, illa sir, leave, the film is over. But that smoothness I enjoyed just because of the fluent teamwork, and I take this opportunity to thank the whole team of Nimir. நிறைய ஹீரோஸ் வந்து மலையாளத்தில் ஹிட் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தோட ரைட்ஸை வாங்கி இங்கே பண்ணோங்கிறது என்னோடய நண்பர்களே இருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க நாங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னு. பட் என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த படத்தை தயாரித்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். உங்ககிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு படத்தை எவ்வளோ காம்பேக்டாக பண்ணலாம் அப்படிங்கிறது, எவ்வளோ ஒரு மினிமம் குரூவோட இவ்வளோ அழகாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து ரொம்ப நம்பிக்கையாக சொல்லுவேன். இது வரைக்கும் நான் 9 படம், இது 9வது படம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இவ்வளோ அழகான ஒரு விஷுவலான ஒரு படத்தில் நான் நடித்ததே கிடையாது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம். அதை நான் வந்து ரொம்ப தைரியமாக இந்த படத்தில் சொல்லுவேன். அதுக்கு ஏகா சார் தேங்க்யூ. கனியன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி, தம்பி கண்டிப்பாக நீ ஜெயிச்சே ஆகணும்னா இந்த படம் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுறோம், ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு. அப்புறம் கனியன் தான் வந்து காஸ்டிங் யார் யார் வந்து போடலாம் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக பிரியன் சாருக்கு சொன்னது, அந்த விஷயத்தில் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் டயலாக்ஸ் அண்ணன் தான் எழுதுறாங்கன்னொடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த கேரக்டர் வந்து அண்ணன் தான் பண்ணுறாங்கன்னொடனே ஓகே. ஆனால் அது ஃபைட் எடுத்துகிட்டு இருக்கும்போது கனியண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, பேசாமல் டயலாக் எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருந்துருக்கலாம், தேவையில்லாமல் இந்த கேரக்டர் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு. அவரோட ஒர்க் பண்ணது 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டோம். மாஸ்டர் ஏதாவது சொல்லுவார், அடி ஊன்னுவார், நம்ம அதெல்லாம் கவலையை காதலே வாங்கிக்காத, நான் நடிக்க மாட்டேன் நீ நடிக்காத, 2 பேரும் நடிப்போம் அவ்வளோதான் அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் சார் கூப்பிட்டு இது மாதிரி உதவி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னா, சூப்பராக இருக்கும் சார் அப்படின்னா. அப்போ தான் அந்த ரோல் நீ தான் பண்ணுற அப்படின்னா, சரிங்க சார் படத்துக்கு நீ தான் வசனம் எழுதுற அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னா, ஆனால் நான் எழுதலை, முழுக்க சார் தான் எழுதினாரு. நான் சொல்லுவேன் இதுக்கு தமிழ் சொல்லு அப்படிம்பாரு, நான் தமிழ் சொல்லுவேன், தப்பாக சொல்கிறேன், கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்கிறேன், வேறு ஒன்று கண்டுபிடிப்போம். சுத்த தமிழ் கேட்கல, நார்மல் தமிழ் சொல்லு அதை எழுது அப்படிம்பாரு. இது ஃபுல்லாக சார் வந்து எல்லாமே சார் தான் பண்ணார், என் பேரை போட்டிருக்காரு. அது அவருடைய பெருந்தன்மை. உதய் சார், ஆக்சுவலி வென் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் a simple person like Uday sir, because I expected he will be like Tamil other artist and all. I don't know other artists because this is my first Tamil movie, but I thought it will be very difficult to mingle with him, but I never seen a humble and simple guy like Uday, so I'm very thankful Uday sir for working with us. நான் கம்போஸ் பண்ணும்போது பிரியன் சார்ட்டு சொன்னேன், சார் எங்கள் வீட்டில் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க, எங்கள் ஊரில் எல்லாம் உங்கள் படம் பண்ணுறேன்னா ஒரு செல்ஃபி கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். நான் 2 பாட்டு பண்ணுற ஒரு அவகாசம் எனக்கு கிடைச்சது நிமிரில். எப்போதும் முன்மேல் ஞாபகம் மற்றும் நெஞ்சில் மாமலை பாட்டு. It was a great dream for me to work with him. It was such a motivation for me. நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்காது. இயல்பான மனிதர்களை, சராசரி மனிதர்களை, நாம் அன்றாட வாழ்வில் சந்திக்கின்ற மனிதர்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். கிரியேட்டரோட இது என்னுடைய 2வது படம். இது ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ப்ராஜெக்ட். ஏன்னா பிரியதர்ஷன் சார் பண்ணியிருக்காரு, அது எங்களுக்கு ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். அண்ட் சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு. உதயண்ணா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நான் ட்ராமாலேருந்து வந்ததுனால கொஞ்சம் கூடுதலாக நடிப்பேன், நான் கூடுதலாக இருக்கும். அப்போ சார் வந்து ஜார்ஜ் அந்த மாதிரி பண்ணாத, நீ ரியலாக பண்ணு, இருந்து பண்ணு அப்படின்பாரு. அப்போ நான் அதை பார்த்து திருத்திக்குவேன்.
ஸோ அந்த மாதிரி பிரியதர்ஷன் சார் படத்தில் நடிக்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு அனுபவம் தான். இந்த படத்தை பொறுத்தளவில் வந்து மலையாளத்தில் அந்த படம் பார்த்துருக்கோம். ஆனால் ஒவ்வொன்றும் எனக்கு வந்து ஒரு அடாப்டேஷன்றதை விட ஒரு ரீக்ரியேஷன் அப்படின்றது வந்து அந்த ஸ்பாட்டில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் ஒரு மூத்த இயக்குனர்கிட்ட வந்து எனக்கு வந்து ரொம்ப அற்புதமான அனுபவமாக இருந்தது. நான் ஒளிப்பதிவாளர் ஏகாம்பரம் பேசுகிறேன். சினிமா தனம் இல்லாத ஒரு சினிமா யதார்த்தமான ஒளிப்பதிவாக தான் இருக்கும். போய்டிக்கான ஒரு மூவி, ரொம்ப மெலோடியஸான சாங்ஸ், ரொம்ப ரொமான்டிக்கான சாங்ஸ், ரொம்ப ஃபீல் உள்ள ரொம்ப இமோஷ்னலான மியூசிக் இருக்குது. ஸோ ஐம் ஷுர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சாங்ஸ். இந்த படம் வந்து என்னோட இது வரைக்கும் நடித்த படங்களில் இந்த படம் தனியாக பேசப்படும். அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு ரோல். அண்ட் இந்த ரோல் மலையாளத்தில் பண்ணவருக்கு அங்கே ஸ்டேட் அவார்டு கிடச்சிது. ஸோ அவ்வளோ முக்கியமான ரோல் கொடுத்தாங்க. ஸோ இந்த ரோலில் காஸ்ட் பண்ண ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மாரி 2 படத்தின் செய்திகளை இந்த நிகழ்ச்சியில பார்த்துட்டு வரோம். புதிய செய்தி என்னன்னா, யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கும் மாரி 2 படத்துல இசைஞானி ஒரு பாடலை பாடி சிறப்பிச்சிருக்காரு. ஏபி சந்திரபோஸ் இயக்கி தயாரித்திருக்கும் திரைப்படம் பாஞ்சாலி. இந்த படத்துல விக்ரவன், ஜெனி ஜேம்ஸ் என பல புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க. பாஞ்சாலி என்கிற பெண் கதாபாத்திரம் தான் இந்த படத்தின் மையமே. மிகவும் குறுகிய காலகட்டத்தில் ஒரு 26 நாள் ஷெட்யூலில் ஆந்திராவிலையும் ராமேஸ்வரத்துலேயும் ஒரு சில தீவுகள்லையும் படமாக்கப்பட்ட, ஆக்சுவலாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேக்ஸு, ஸோ அதோட ஓப்பனிங், அதை லீட் பண்ணுற சீன்ஸு, ஸ்கிரிப்டு, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரசிகர்களுக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். என் பேர் விக்கி, நான் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா எல்லா ஜானர்ஸுமே இருக்குது. இந்த மாதிரி ஜானர் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு காதல் கதை இல்லை ஒரு போராட்டம் சம்மந்தப்பட்டது இல்லை ஒரு கஷ்டத்தை பற்றின படம் அப்படின்ட்டு கிடையாது. எல்லா ஜானர்ஸும் இருக்குது. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் அந்த பாஞ்சாலி படத்தோட கேமராமேன் பாண்டித்துரை பேசுகிறேன். ஏதோ கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் பண்ணியிருக்கோம். எல்லோரும் தேட்டரில் போய் படம் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். ஹாய், திஸ் இஸ் ஜெனி. நான் தான் இந்த படத்தில் பாஞ்சாலி கேரக்டராக நடித்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண மூவி. ஸோ இந்த மூவிக்கு நடுவில் ரொம்ப பிரச்சனைகள் இருந்துச்சு. ஏன்னா தண்ணியில் குதிக்கணும், ஆக்சுவலாக எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸோ என்னை அந்த டீம், இந்த எங்களோட படத்தோட டீம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம கனவு தொழிற்சாலையில் ஒவ்வொருத்தரும் கனவு போராளிகளாக தான் இருக்கிறோம். எல்லாருமே ஒரு நாள் நம்ம ஜெயிச்சிருவோம், வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய தோல்விகளை சுமந்து கொண்டு நிறைய கசப்பான உணர்வுகளை துவங்கி கொண்டு இன்னும் இந்த இருக்கையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அந்த கனவுகளோடு இருக்காங்க. நானும் அந்த கனவோடு தான் இருக்கேன். ஒரு 9 படம் வெளியாயிருக்கு நான் பாடல் எழுதின படங்கள். சூர்யாவின் சிங்கம் சீரிஸ் படங்கள், பொங்கலுக்கு வெளிவந்த சூர்யாவின் தானா சேர்ந்த கூட்டம் படம் உட்பட பல படங்களை தயாரித்தும் வெளியிட்டிருக்கும் நிறுவனம் ஸ்டுடியோ கிரீன். ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் ஆர்யா நடித்துக் கொண்டிருக்கும் கஜினிகாந்த் திரைப்படம், கௌதம் கார்த்திக் நடித்துக் கொண்டிருக்கும் இருட்டு அறையில் முரட்டு குத்து திரைப்படத்தின் சிங்கிள் ட்ராக் ரிலீஸையும், சூர்யாவின் தானா சேர்ந்த கூட்டம் படத்தின் வெற்றி விழாவையும், பாஸ்மதி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவையும் ஒரே நாள்ல நடத்திருக்கு. இருட்டறையில் முரட்டு குத்து இது வந்து ஒரு அடல்ட் ஹாரர் காமெடி. ஃபேமிலியோடு வந்துட்டு எங்களை திட்ட வேணாம், ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, தனியாக வாங்க, படம் ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள், உங்களை பயன்படுத்தும், சிரிக்க வைக்கும். என் பேர் யாஷிகா. நான் இதுக்கு முன்னாடி துருவங்கள் பதிலாக நான் நடிச்சிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் இருட்டறையில் முரட்டு குத்து. ஸோ இந்த மூவியில் ஒரு லீடான கேரக்டர் பண்ணுறேன். இட்ஸ் அ ஹாரர் காமெடி சப்ஜெக்ட். நான் வைபவி பேசுகிறேன். இருட்ட அரியல் முரட்டு குத்து நான் என்னோட தமிழில் செகண்ட் ஃபிலிம் இருக்குது. Excited because it's just not one event but 4 films together coming up for the same event, same day, same time on the same stage. இருட்டு அரியல் முரட்டு குத்தில் நான் ஒரு பேயாக நடக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ரோல் செய்கிறேன். யூஎஸில் ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி ஆஃபர் கிடைக்கவே இல்லை. ஸோ அந்த ஆஃபர் வந்தபோது நான் ஸ்ட்ரெயிட்டாக எஸ் சொன்னேன். ஏன்னா ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல், காமெடியாக இருக்குது. ஆனால் டெய்லியாக 2 hours நான் மேக்கப் போடணும், அப்புறம் எடுக்கிறதுக்கு 1 hour எடுக்கும். ரொம்ப ஃபன்னாக என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு நம்ம எல்லாருமேக்கு. 23 நாளில் ஒரு படம் முடிக்கணும்னா அந்த டோட்டல் டீமோட குறிப்பாக ஹீரோவோட கான்ட்ரிபியூஷன் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கணும். கேரளாவுக்கே போக மாட்டார், செட்டில் பக்கத்துலேயே சந்தோஷ் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பாப்புல. ஆல்மோஸ்ட் ரவுண்ட் த கிளாக் ஷூட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து கஜினிகாந்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ். இதுக்கு முன்னாடி ட்ரீசர் ரிலீஸ் ஆயிருந்தது. வி காட் அ வெரி குட் ரெஸ்பான்ஸ். இது வந்து ஒரு ராம்காம், ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் சொல்லலாம். டைரக்டர் சந்தோஷ் அண்ட் மியூசிக் டைரக்டர் பாலமுரளி.
ஒரு பாஸ்ங்கிற பாஸ்கர் ஒரு ராஜாராணி அந்த ஒரு லைன்ஸில் இருக்கும் இந்த படம். ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கோம். பை மார்ச் அண்ட் இட் ஷுட் பி ரெடி ஃபார் ரிலீஸ். இந்த படம் வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் ஃபேமிலி ரொமான்டிக் காமெடி. ஆர்யா சாயிஷா எல்லாம் ஒரு ஜாலியான ஒரு படமாக இருக்கும். நீங்கள் ஃபேமிலியோடு வந்து கண்டிப்பாக இந்த சம்மருக்கு படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும். This is Saisha. I'm here at the first single launch of Gajnikant. Very excited to be showing you our first song. It's a lot of fun and I hope you all like it. Santosh is the director. It co-stars Arya and me. So I need all your blessings. நான் வந்து கஜினிகாந்த் படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். இது ஒரு ரீமேக் படம், தெலுங்கு ரீமேக் படம் நினைக்கிறேன். ஸோ அதில் ஒரு முக்கியமான ரோல் நடிக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல். நானும் மதுமிதாவும் வந்து ஜோடியாக நடிக்கிறோம். கஜினிகாந்த் இது வந்து ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி ஃபுல் ஃபேமிலி என்டர்டெய்னர். நான் வந்து ஒரே ஒரு பாட்டு பார்த்துருக்கேன் அண்ட் தி டீசர் ஆல்சோ ப்ரோ கலக்கிட்டீங்க. இயக்குனர் ராஜமௌலி இப்போ ராம் சரண் தேஜா, ஜூனியர் என்டிஆர் இவங்க 2 பேருமே வைத்து 150 கோடி ரூபாயில தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என 5 மொழிகள்லையும் ஒரு படத்தை உருவாக்க இருக்காரு. இந்த படத்துடைய ஷூட்டிங் இந்த மாதமே தொடங்க இருக்கு. ராமகிருஷ்ணன் ஹீரோவாகவும் தருஷி ஹீரோயினாகவும் நடித்து விரைவில் வெளிவர இருக்கும் திரைப்படம் டீ கடை பெஞ்ச். ஸ்ரீ சாய்தேவ் இசையமைக்க இந்த படத்தை இயக்கியிருக்காரு ராம். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழால நடிகர் சமுத்திரகனி, இயக்குனர் பாண்டியராஜ் உட்பட பல பேர் கலந்துக்கிட்டு வாழ்த்தினாங்க. பொதுவாக அந்த டீ கடை பெஞ்ச் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே எல்லாமே நடக்கும். அரசியல்லேருந்து காதல்லேருந்து ரொம்ப விஷயங்கள் இருக்கும். பட் களமாக அது அழகாக சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. வித்தியாசமான கதை அது. அவர் சாரும் அந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ரோல். அதனால் ஒரு மூட நம்பிக்கை அல்லது ஒரு வகை ஆசை இருக்கக்கூடிய ஒரு வசதியான வாழ்க்கையை எதிர்பார்க்குற ஒரு ஃபேமிலி, அதுக்கும் இன்னொரு ஃபேமிலிக்கு இருக்கிற ஒரு சின்ன டியூவல் தான் இது. இந்த இசையமைப்பாளர் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகான பாடல்கள் கொடுத்துருக்காரு. இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் இது இசை விழா மேடை. இதில் வந்து அவரை பாராட்ட மட்டும் நல்லா இருக்காது. அதே மாதிரி தயாரிப்பாளர்களும் இதான் இந்த மாதிரி சின்ன படங்கள் இருக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தடால் 2 பேர் டிஸ்ட்ரிபியூட்டர் வர மாட்டாங்க, வாங்கிறதுக்காக உடனே வரமாட்டாங்க. அப்படி இருந்தும் இந்த பொருளாதார சிக்கல்களெல்லாம் சந்தித்து இந்த படத்தை எடுக்கணுன்ற ஒரு முழு முயற்சியோடு எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்காக நாங்கள் பட்ட கஷ்டங்கள் 1, 2 இல்லை, அதெல்லாம் சொல்ல முடியாது. அதுவே ஒரு படமாக எடுக்கலாம், வேற ஒரு படம் வச்சு. ஏன்னா டீ கடை பெஞ்சு பார்ட் 2 கூட எடுக்கலாம், அந்த கதையை வச்சுட்டாங்க. அதுதான் சொல்ல முடியும். நான் எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் இதில். എൻ്റെ ഫസ്റ്റ് പടമാണ് തമിഴിൽ. അപ്പോൾ ഐ വാസ് വെരി ഹാപ്പി. എനിക്ക് ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்கு. ஃபேமிலி மூவிയാണ്, லவ் ஸ்டோரிയാണ്. അപ്പോൾ எல்லாருக்கும் போய் யூ ஷுட் டெஃபினெட்லி கோ அண்ட் வாட்ச் திஸ் மூவி. ராம் சிவா சாரோட ஃபஸ்ட்டு படம் நம்ம சொல்ல முடியாது இது. ஏன்னா அந்த வே நாங்கள் ஒர்க் பண்ணும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோரோ சாங்கோ ரொம்ப மெச்சூரிட்டி அவர் ஒர்க்கில். பிகாஸ் ராம் சிவா சாரும் ஒரு நல்ல நேச்சர் உள்ள மனுஷன். என்கிட்ட சாங் வாங்கும்போது எதுவுமே ஆர்ஷாக பேச மாட்டாப்புல, வெரி சாஃப்ட் நேச்சர். இந்த மாதிரி ஒரு டேரக்டர்ஸ் வரணும் இண்டஸ்ட்ரியில். இந்த படம் வந்து நிறைய வழி. அது எல்லாரும் வந்து இப்போ ராஜா சாரும் சரி, சித்ரா சாரும் சரி, நிறைய தடைகளை கடந்து வந்தோம்னு அவங்களோட வயசுக்கு உரித்தான ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டாங்க. பட் இதை நான் பதிவு பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு தயாரிப்பாளர் வந்து முதலாளி அப்படின்னு வந்து சாதாரணமாக அந்த வார்த்தையை சொல்லிடுறதில்ல. ஏன்னா அப்போ சொன்னாங்க, இப்போ சொல்கிறதில்ல அப்படின்றாங்க. ஆனால் இதில் வந்து நிறைய முதலாளிகள் வந்து சேர்ந்தாங்க கடைசி நேரத்தில். ராஜா சார் அவர் சொல்லவே முடியாது. ஃபீல்டில் நான் என்ன கஷ்டப்பட்டனோ அதை விட அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. நான் போய் சார் சாப்பிடுவீங்கன்னு இல்லைப்பா, நீ முதல்ல போய் சாப்பிடுப்பா முதல்ல அப்படின்னு சொல்லி நிறையா என்கரேஜ் பண்ணி என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்னோடய பெயின்லாம் இதில் சொல்ல விரும்பல. ஸோ ஹாப்பியாக வந்தோம், ஹாப்பியாக போகணும்னு நான் ஆசைப்பட்றேன். நாடோடிகள் படத்தை தொடர்ந்து நாடோடிகள் 2 படத்தை மீண்டும் சசிகுமார் நடித்து தயாரிக்க இருக்காரு. இந்த படத்தையும் இயக்குறாரு சமுத்திரகனி. இந்த படத்தின் மற்ற நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களை விரைவில் அறிவிக்க இருக்காரு. ஸ்கெட்ச் கலைப்புலி எஸ் தானு தயாரிப்பில், விஜய் சந்தர் இயக்கத்தில் விக்ரம், தமன்னா, சூரியன பெரிய நட்சத்திரங்கள் நடித்து பொங்கலுக்கு வெளிவந்திருந்த திரைப்படம். இந்த படம் வெற்றி அடைஞ்சதற்கான காரணங்களை பார்க்கலாம். விஜய் பற்றி சொல்லணும்னா நான் எதிர்பார்க்கல. நான் கதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை கேட்குற போது நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும்ட்டு. கதை எடுக்கிற போது ஷூட் பண்ணுற போது
நிறைய லைக் ப்ரொடியூசர்ஸ் வந்து நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க எங்களுக்கு. லைக் என்ன வேணாலும் பண்ணலாம், லைக் சாய்ஸ் ஆஃப் எவ்ரி திங். டெக்னீஷியன்ஸ் வந்து எல்லாருமே அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அதில் வந்து விஜயோட இருக்கும்போது ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் இதை தேடி 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 சின்ன சின்ன விஷயங்களாக எல்லாருமே புதுசாக இருக்கணும், அது மாதிரி தான் ட்ரை பண்ணோம், ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாமே. பட் எனக்கு என்னென்னா அது எப்படி அவர் சேர்த்தாரு, எப்படி அந்த படத்தை ஒன்றா லைக் ஒரு படமாக ஆக்குனது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. விக்ரம் சார் இருக்குது ஸ்கிரிப்ட் சொன்னால் சொன்ன ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது சார், நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அந்த ஸ்கிரிப்டை கேட்ட ஒரு ½ அன் ஹவர்லேயே சொன்னாங்க இந்த படம் வந்து கன்ஃபார்ம் ஹிட்டு, இது செம்மையாக இருக்கும் சாருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த படத்துக்கு முழுக்க முழுக்க வெற்றி கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கும் விக்ரம் சார் அண்ட் நம்ம விஜய் 2 பேருமே அவரோட உழைப்பு தான் இது பெரிய காரணம். விக்ரம் சார் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவர் அவ்வளோ பெரிய ஸ்டார். அவர் ஒரு எங்கே நாங்கள் ஷூட்டிங் வச்சாலும், எந்த ஏரியாவில் வச்சாலும், ஒரு லோக்கலான ஒரு ஏரியாலாம் நாங்கள் போய் ஷூட் பண்ணோம். டே நைட்டெல்லாம் பார்க்கல. ஒரு டைமில் உடம்பு சரியாமல் போய் 2 days படுக்க வேண்டிய சூழ்நிலாம் ஆயிடுச்சு. இதெல்லாம் சான்ஸே இல்லை, யாருமே அது மாதிரிலாம் பண்ணுவாங்களான்ட்டு எங்களுக்கு நினச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம். இந்த வெற்றிக்கு அடித்தளம் அமைப்பு தந்த அந்த தம்பி விக்ரமுக்கு என் பணித்த கண்களுடன் நன்றியை காலம் காலமாக சொல்லுவேன். வெரி கான்ஃபிடென்ட் ஆக்டர் விக்ரம். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து மற்ற ஹீரோ செலக்ட் பண்ணுவாங்களான்றது தெரியல. ஏன்னா இது வந்து கதைக்கு கதாநாயகனாக மாறணும், கதாநாயகனுக்காக கதை அல்ல. ஸோ எனக்கு வந்து மியூசிக் பண்ணுறது இட்ஸ் பேஷன். பட் சில ஹீரோஸ் வந்து நம்ம எடுத்துப்போம், நான் வீல் டேக் தம் இன்சைட் அண்ட் டூ. ஸோ விக்ரம் சார் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ஹீரோ ஃபார் மீ. ஹூ வாஸ் அவரை நான் வந்து ஐ ஹவ் டேக்கன் இம் இன் மை பாடி ஸோ தட் ஐ குட் டெலிவர் இம் த பெஸ்ட் சாங்ஸ் ஃபார் இம், லைக் கனவே கனவே, தாடிக்காரா, சீனி சில்லாலை, வானம் தூராமலியன், அச்சி புச்சி அண்ட் ஸ்கெட்ச் தீம் ஆல்சோ. ஸோ எல்லா சாங்கும் எங்களுக்கு ஃப்ரம் த ஹார்ட் ஐ ஹவ் டன். இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் நான் கொண்டாடுறேன் அப்படின்னா, என்னோடய வீட்டில் அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு படம், இப்படி ஒரு விஷயம் தான் எதிர்பார்த்தாங்க. எல்லா படத்துலேயும் ஒரு இன்டர்மிஷன் பிரேக் இருக்கும் அப்படின்வாங்க. பட் படத்தில் நடித்தவங்களுக்கு ஒரு பிரேக்காக இருக்கணுன்றது என்னுடைய ஆசை. எங்கள் வீட்டில் இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சாரோட சட்டையே பிடிச்சிட்டு அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு நார்மலான ஒரு சாதா ஒரு சின்ன நடிகை என்ன சட்டையை பிடிக்கிற அளவுக்கு சார் ஒத்துக்கிட்டாருன்னா அவருக்கு எவ்வளோ பெரிய மனசு இருக்கும். அந்த கலைக்காக எவ்வளோ டெடிகேட் பண்ணியிருக்காரு சாரை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம். எங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்கு. ஸோ இந்த படம் நல்லா வந்ததுக்கு மெயின் ரீசன் டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார். அதுக்கு மேலே இதை வந்து தூக்கி நிற்க வச்சிருந்து த ஒன் மேன் ஆர்மி நம்மளோட விக்ரம் சார் மட்டும்தான். அவரு தான் இந்த படத்தை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கூட்டுன்னு போந்து விக்ரம் சார் மட்டும்தான். டிக் டிக் டிக். ஜெயம் ரவி ஹீரோவாக நடிக்கும் தமிழ் சினிமாவின் முதல் விண்வெளி திரைப்படம். இந்த படத்துல ஜெயம் ரவிக்கு ஜோடியா நிவேதா பித்துராஜ் நடிக்கிறாங்க. ஜெயபிரகாஷ், ரமேஷ், வின்சென்ட் அசோகன் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க டி இமான் இசையில் இந்த படத்தை இயக்கியிருக்காரு சக்தி சௌந்தரராஜன். இந்த படம் வரும் 26ஆம் தேதி வெளிவர இருக்கு. ஸ்பேஸ், இந்த இன்டர்ஸ்டெல்லர், இந்த கிராவிட்டி அந்த மாதிரி படமா அதுமா அந்த மாதிரி இருக்குங்க. பட் கதையெல்லாம் வேறங்க. அப்படி அது எப்படி இங்கே அப்படின்னாங்க. இல்லை அது டைரக்டர் இவர் நம்ம மிருதன் டைரக்டரா அப்படின்னாங்க. ஆமாங்க. யாருக்குமே நம்பிக்கையே வரல முதல்ல. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் வச்ச முதல் நம்பிக்கை தான் இந்த படத்துக்கு காரணம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த ஹோல் டீம், ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர் எஸ்பெஷலி. ஹார்னஸ் சீக்வன்சஸ்லேயும் சரி ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுத்து, எனக்கு ஃபஸ்ட் டைம் அந்த ஹார்னஸ் போடும்போது ரொம்ப பயமாக இருந்தது. அதுக்கப்புறத்துலேருந்து ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். சரி ஓகே மாஸ்டர் தான் இருக்காங்க, அண்ட் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் எதுவுமே இல்லாமல் இங்கே இருக்கிறதா நினச்சிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னாலும் பண்ணியிருப்போம். பட் ரொம்ப அழகான ஒரு டீம். டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், டிஓபி செக்டர் அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், டைரக்டரோட டீம் ஆகட்டும், இவங்க அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா செட்டுக்குள்ளே நுழையும் போது நம்மள அறியாமல் நம்ம அந்த வேலையை செய்ய வந்திருக்கோங்கிற அந்த ஃபீல் வரும். ரவி சார் வந்து கமல் சார் மாதிரி டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்லாம் எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. புது புது கேரக்டர்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு, சேலஞ்சிங்கான ரோல்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி வகையில் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்பேஸ் படம். The hero, a fantastic human being, and thank you very much. Thank you for offering me this role. ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, ஜென்ரலாக
நான் பண்ணின ரோலை வந்து ஒரு மேல் கேரக்டருக்கு தான் ஜென்ரலாக தில் திங்க். ஒரு டைரக்டர் வந்து ஒரு உமனை அந்த இடத்துல யோசிக்க மாட்டாங்க. ஸோ ஹீ ஸ்பெண்ட் இட் ஃபார் அ உமன். ஸோ அதுக்கே ஐ ஹாவ் டு ரியலி தேங்க் ஹிம். இந்த படத்துலேயும் வந்து அவர்கிட்ட எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அவர் எதுவுமே சொல்ல மாட்டார், ரொம்ப எதுவுமே பேச மாட்டார், எந்த இன்புட்டும் கொடுக்க மாட்டார். ஆனால் அந்த சாங்ஸ் வந்து அவர் சொன்ன அந்த ஜஸ்ட்டு சிம்பிள் அவுட்லைனில் அந்த சாங்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வரும். முன்னாள் காதலி அப்படி தான் நடந்துச்சு மிருதன் படத்தில். இந்த படத்தில் இருக்கிற சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக அப்பா பையன் பற்றி ஒரு பாட்டு வேணும் இவ்வளோ தான் வந்து சொல்லுவார் சுச்சுவேஷன். ஆனால் வந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம்னு நினைக்கிறேன். ஒரு 4 செட்டு சைமில்டேனியஸாக 4 ஃப்ளோரில் வந்து 4 செட்டு சைமில்டேனியஸாக போட்டுட்ருக்க ஒரு டைமில் வந்து அந்த டீட்டெயிலிங் பண்ணி டென்ஷன் ஆகி ஒரு க்ளோஸ் டு ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அட்மிட் ஆனார். அவர் வந்து இந்த படத்தோட அந்த படத்தில் கொடுத்த டெடிகேஷன் வந்து இட் வில் பி ஆன் த ஸ்க்ரீன். ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து டெய்லி ஒரு 15-16 பேர் வந்து டெய்லி வந்து எங்களை பிடிச்சிட்டே இருப்பாங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். ஸோ அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கும் மிகப்பெரிய நன்றி மாஸ்டர். இன்றைக்கி இருக்கக்கூடிய ரேடியோவில் ஒரு 1 hour பாட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இமான் சார் சாங் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு பாட்டு வரும். இன்றைக்கி 1 மணி நேரத்துக்கு 2-3 பாட்டு வர அளவுக்கு, அந்த 3 சூப்பர் ஹிட்டாக இருக்கிற அளவுக்கு தன்னுடைய 100% டெடிகேஷனை கொடுக்கக்கூடிய, எனக்கு தெரிஞ்சு அப்ரோச்சபிள், ரீச்சபிள், அட் த சேம் டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய only one music director at this moment is Iman sir. Give a huge round of applause for him. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.